வெல்கம் டு வண்டர்ஸ் ஆஃப் உமன் யூடியூப் சேனல். நான் இந்த ப்ளவுஸ் ஃபுல் கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் நெக்கனோடது கட் பண்ணல, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பேக் பார்ட் ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் அப்படியே ஸ்டிச் பண்ணாமல் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். சரியா? கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பக்கமும் லைனிங் ஃபோல்டு பக்கமும் ஒன்றா இருக்கணும். பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஃபோல்டு பக்கமும் லைனிங் ஃபோல்டு பக்கமும் ஒன்றா இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நெக்கை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பென்சில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் பென் வச்சும் மார்க் பண்ணிக்கலாம், நான் பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வர இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவும், கர்வ் வர இடத்துல ஃப்ரெஞ்ச் கர்வும் வச்சு நான் யூஸ் பண்ணி மார்க் பண்ண போகிறேன். இதில் நான் 1.5 இன்ச்சு விட்டு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சரியா? இப்போ மார்க் பண்ணி மார்க் பண்ண 1.5 இன்ச்சிலேருந்து அதுலேயும் ஸ்ட்ரெயிட்டாக வர இடத்துல ஸ்ட்ரெயிட் லைனும் கர்வ் வர இடத்துல ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் கட் பண்ண போகிறேன். அந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சுருங்கும் நம்மளுடைய கேன்வாஸு. அதனால் ஃபோல்டு பக்கம் கரெக்டாக இருக்குது. இப்போ அதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பென் இல்லைன்னா பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சாக் பீஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா லைன் உங்களுக்கு திக்காக வரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா? மார்க் பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு நாட்ச் ஒன்று போட்டுக்கிறேன். அதே மாதிரி லைனிங்லேயும் நான் நாட்ச் போட்டுக்கிறேன். இருக்கிற மாதிரி ஒரு நாட்ச் ஒன்று அதுலேயும் போட்டாச்சு. இப்போது கேன்வாஸ் வச்சு அயன் பண்ண போகிறோம். கேன்வாஸில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காகவும் ஒரு பக்கம் சொரசொரப்பாகவும் இருக்கும். இந்த ஷைனிங் இருக்கிற பக்கம் லைனிங்கில் வச்சு நம்ம அயன் பண்ண போகிறோம். இந்த ஷைனிங்கும் அதுவும் துணியில் வந்து ப்ரெஸ் ஆகும் அயன் பண்ணோன்னா. அப்போ தான் இப்போ கரெக்டாக வச்சு நான் அயன் பண்ண போகிறேன். சரியா? அது எங்கேயுமே கொஞ்சம் விலகாத மாதிரி கரெக்டாக வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி திருப்பும்போது உங்களுக்கு நல்லா வரும் அந்த ஃபினிஷிங். பாருங்கள், கரெக்டாக நான் வந்து வச்சு அயன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சுருங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணுறது மேலே. சரியா? இப்போ இங்கே எதுவுமே நமக்கு அவ்வளோவா சுருங்கலை, மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம அந்த நெக்கை வந்து 1/2 இன்ச்சுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம். அதனால் அந்த 1/2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, மேலே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் போக போகுது, கீழே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கட்டிங் வீடியோவில். அதனால் இங்கே 1/2 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? இதுவே பவர் மிஷினாக இருந்தால் நான் மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். நான் இப்போ நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால தான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பவர் மிஷினாக இருந்தால் அதுலேயே நமக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். அதனால் அதில் மார்க் பண்ண தேவையில்லை. ஸோ மார்க் பண்ணியாச்சு 1/2 இன்ச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இங்கே எல்லாமே என்னுடைய ஒரிஜினல் கிளாத்துமே லைனிங் கிளாத்துமே சேர்த்து நான் பின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. எங்கேயுமே விலகாமல் இருக்கணுன்றதுக்காக, தைக்கும்போது துணி விலகாமல் இருக்கணுன்றதுக்காக குண்டூசி பெல் பின்ஸ் வச்சு நான் இங்கே பின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த நெக்கு ஷேப்பாக இருக்கணும். நம்ம திருப்பும்போது ஊசி பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்கணும். உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தைக்க போகிறோம். தைச்சி திருப்ப போகிறோம். சரியா? இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு.
ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பின் எல்லாம் எடுத்துடலாம். அந்த ஷேப் எப்படி வந்திருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். மார்க்கிங்கில் கரெக்டாக வந்திருக்கு. சரியா? இப்போ இதை எடுத்துகிட்டு நான் நெக்கை கட் பண்ணிக்கிறேன். இந்த கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நெக்கில் அந்த கர்வ் வருது இல்லையா, அங்கே வந்து கிராஸாக ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். அந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அந்த கிராஸாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம துணியும் கட் ஆகாத மாதிரி, அந்த தையலுக்கு ரொம்ப கரெக்டாகவும் இல்லாத மாதிரி ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கணும். அது கிராஸாக தான் இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது. கிராஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம நெக்கு வந்து அழகாக அந்த கர்வ் திரும்பும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். திரும்புறது லைனிங் மேலே தான் இருக்குது. சரியா? லைனிங் கீழே அந்த பக்கம் போகக்கூடாது. ஒரிஜினல் கிளாத் கிட்ட லைனிங் கிட்ட தான் இருக்கணும் திருப்புறது. கரெக்டாக அந்த லைனிங் கிட்ட அந்த பார்த்துக்கோங்க, அந்த கர்வு எங்கே இருக்குது, அந்த கட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லைனிங் மேலே கரெக்டாக நான் தையல் போட்டுட்டு வரேன். நம்ம கரெக்டாக அந்த கட்ஸு போட்டிருந்தாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக திரும்பும். நான் கொஞ்சம் செக் பண்ணி திருப்பிக்கிறேன். ஏன்னா அது அந்த பக்கம் போயிடுச்சிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதை பாருங்கள், இந்த பக்கம் தான் இருக்குது, லைனிங் பக்கம் தான் திரும்பி இருக்கணும் அந்த கட்ஸ் எல்லாமே. சரியா? இந்த கர்வ் வர இடத்துலலாம் இந்த கட்ஸை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அது ஸ்லாண்டிங்காக தான் இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது. இது தைச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்க தையல் எங்கே வருதுன்னு, கரெக்டாக அந்த லைனிங் மேலே வரும். ஓகேவா? இப்போது ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டேன். நெக்கு எவ்வளோ ஃபினிஷிங் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது நான் உங்களுக்கு அயர்ன் பண்ணி காமிக்கிறேன். சரியா? இப்போ நம்ம கீழே அதே மாதிரி அடித்து திருப்ப போகிறோம். இந்த கட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது, லைனிங் பக்கம் தான் வந்திருக்கு உங்களுக்கு. எதுவுமே அந்த ஒரிஜினல் கிளாத் பக்கம் இல்லை. இப்போ லைனிங் வந்து கீழேயுமே நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம் ஸ்டிச் பண்ணி. ஏன்னா நம்ம பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணல, லைனிங்லேயே ஒரு 1/2 இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணி தான் திருப்ப போகிறோம். நான் சொன்ன மாதிரி லைனிங் வெளியே தெரியாமல் இருக்கணும்னா அந்த 1 பாயிண்ட் தள்ளி வச்சு நம்ம தைச்சிக்கணும் லைனிங்கை மட்டும். சரியா? இதுலேயும் 1/2 இன்ச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். கீழே ஸ்டிச் பண்ணி திருப்புறதுக்காகவுமே 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த லைனிங் விசிபிள் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இல்லைனாலுமே அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை தைச்சாச்சு. இதுலேயுமே நம்ம அந்த கட்ஸ் கொடுக்குறோம். நான் சொன்னேன் இல்லையா, எங்கெங்கே கர்வ் மாதிரி வருதோ அங்கே எல்லா இடத்துலையுமே கட்ஸ் கொடுக்குறோம். அந்த கட் பார்த்திங்கன்னா தையல்லையோ ஒரிஜினல் துணியோ கட் ஆகாத மாதிரி இருக்கணும். இந்த பாருங்கள் 1 பாயிண்ட், ரொம்ப இல்லாமல் 1 பாயிண்ட் மட்டும் தள்ளி வச்சிருக்கேன் லைனிங்கை. இப்போது அந்த அதே மாதிரி தான் நெக்கில் நம்ம அந்த தையல் மேலே லைனிங் மேலே கரெக்டாக தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போடணும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கட்ஸ் வந்து லைனிங் மேலே தான் இருக்கணும், ஒரிஜினல் கிளாத் மேலே இருக்கக்கூடாது. பாருங்க கரெக்டாக அந்த லைனிங் மேலே தான் நான் தையல் போடுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த கட்ஸ் வந்து நமக்கு லைனிங் மேலே இருக்கான்னு சொல்லிட்டு. சரியா? இது இந்த இடத்துல கொஞ்சம் தைக்க கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம தைச்சோன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு பழகிடுச்சுன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்குமே நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்க. சரியா? இது அப்படியே எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் துணியை வெளியே எடுக்க போகிறதில்ல, அப்படியே திருப்ப போகிறேன். கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்படியே நீடில் உள்ளே வச்சு திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ரிட்டன் தையல் ஒன்று போட்டுட்டு வர போகிறேன். சரியா? ஏன்னா நம்ம துணி வச்சு திருப்பாதனால பேக்கில் வந்து அந்த கிரிப்னஸ் கொடுக்காது, அதாவது திக்காக இருக்காது. அதனால் இந்த தையல் கொடுத்தோன்னா கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால் சரியா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம தைச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நெக்லைன் பார்த்தீங்களா?
இப்போ கீழே பாருங்க, நம்மளுடைய ஒரிஜினல் கிளாத் தான் எக்ஸ்ட்ரா இருக்கே தவிர லைனிங் வெளியே தெரியிற மாதிரி இல்லை. நெக்குமே எப்படி ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து எல்லா இதுக்குமே வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ண மாட்டேன், எல்லா ப்ளவுஸ்க்குமே கேன்வாஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சில்க் காட்டன்ன்றதுனால தான் யூஸ் பண்ணுறேன். சில்க் காட்டன் வந்து எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதனால் நான் சில்க் காட்டன்ன்றதுனால தான் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறேன். டெய்லி யூஸ் பண்ணுற ப்ளவுஸ்க்குலாம் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. சரியா? இது நான் வந்து ஷோல்டர் தைக்கலை, ஏன்னா நான் ஷோல்டர் வந்து இன்விசிபிள் மாடலில் தைக்க போகிறேன். அதனால் வந்து எனக்கு அங்கே தைக்க வேண்டாம். நான் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணி தைக்கும்போது நான் அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கேயும் வந்துட்டேன், நான் ஷோல்டர் கிட்ட ஃபினிஷ் பண்ணல. இங்கேயுமே கொஞ்சம் அப்படியே லைட்டாக வெளியே ஸ்டிச் பண்ணாமலேயே வந்தாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃப்ரண்ட் வீடியோவுமே ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது பார்ட் 2 உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் எல்லாமே ஒரேடியாக உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா, ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டேன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை பார்ட்டாக போட்டுட்ருக்கேன். சரியா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை அயர்ன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இது நம்மளோட பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.